ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை ஒண்ணு வச்சிருந்தோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்ல பூஜை பண்ணி. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எல்லாத்துக்கும் உடம்பு சரியாம போய்க்கிட்டே இருந்ததுங்களா, சின்னதா ஒரு பூஜை வைக்கலாம். வீட்லயுமே நல்ல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுங்க வச்சிருந்தோம். எப்பயுமே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். அதுவும் சாமிக்கு பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்துங்க அம்மையப்பர் வழிபாடு பூஜை தான் பண்ணோம். இங்க வந்து பாலா அண்ணன்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க தான் பண்ணாங்க. அது ஃபுல்லா வந்து அந்த மந்திரம்லாம் ஃபுல்லா தமிழ்ல சொல்லி, நல்லா புரிய வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அந்த பூஜை பண்ணாங்க. 5 மணிக்கே காலையில ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பயுமே பூஜை பண்ணும்போது, பிரம்ம முகூர்த்தத்தில பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்களாம்மா. எனக்கு வந்து சிவன் பார்வதினாவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா. அம்மையப்பர் வழிபாடுனோனே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. வீட்ல இருக்க குலதெய்வ ஃபோட்டோங்க. அதுக்கப்புறம் சிவன் பார்வதியோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விநாயகர், முருகர்லாம் வச்சுங்க. 2 மணி நேரம் பூஜை வந்து அவ்ளோ அழகா போச்சு. எனக்கு வந்து மனசுக்கு வந்து அவ்ளோ திருப்தியா இருந்ததுங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூஜையோட மனம் வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. ஸோ பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாலை வந்துங்க கலசம் வச்சு தான் வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. 3 மாலை கேட்டிருந்தாங்க. அம்மையப்பருக்கு 2 கலசத்துல, அப்புறம் இன்னொரு மாலை வந்து இன்னொரு கலசத்துல வைக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு மாலை கட்டலான்ட்டுங்க கலசத்துக்கு தான் மாலை வந்து கட்டிட்டு இருந்தோம். மம்ஸ் இருக்கு இல்லைங்களா? மம்ஸ் வந்து இங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்கோல தான் ஒரு 7, 8 பொக்கேக்கு மேல வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு எனக்கு அந்த பொக்கே நேம் தெரியல. பட் அந்த பூவுமே ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு மாரி yellowish கிரீன் மாரி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் வாடாமல்லி இருக்கு இல்லைங்களா? வாடாமல்லி வந்து விவேக் ஃப்ளவர்ஸ்ல கிடைச்சதுங்க. எல்லா டைமுமே கிடைக்காது. நமக்கு லக் இருந்தா ஏதோ சில டைம் கிடைக்கும் போல இருக்கு. போய் பார்த்தா அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஐயோ! இந்த வாடாமல்லி கலருக்கு வந்து நான் ஒரு பெரிய அடிமைங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோனவே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. கொஞ்சம் வந்து அந்த ஸ்டெம்லாம் வந்து லைட்டா வாடினாப்புல தான் இருந்தது. இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா வாடாமல்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி தான் இருக்கும். டக்குன்னு வாடவே வாடாதுங்க. சரின்ட்டு ஒரு பேக் வந்து $8 என்னவோங்க வாங்கிட்டு வந்துட்டேன். 1 பேக்கோ 2 பேக்கோ 2 பேக் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு எப்படி கோக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாடாமல்லியும் அந்த கிரீன் கலர் லீஃப் இருக்கு இல்லைங்களா? அதையும் கம்பைன் பண்ணி நடுவுல வந்து அந்த காம்பினேஷன் குடுக்கலாம். எகைன் வந்து ஒயிட் மம்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வாடாமல்லியும் சரி, அந்த கிரீன் கலர் லீஃப்மே சரிங்க, நல்ல பிரைட்டான கலரு. அந்த ஒயிட்டுக்கு வந்து நல்லா எடுத்து குடுக்குங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டு தைக்கிற நூல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த நூல வந்து 2ஆ கோத்துக்கிட்டுங்க, இந்த மம்ஸ வந்து காம்பு வந்து நல்லா ஒண்ட கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிட்டு பூவ வந்து அப்சைட் டவுனா கோக்கணுங்க. நமக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கலாம். நான் ஆக்சுவலி இன்னைக்கு மாலை வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து கம்மியா தாங்க கோத்தேன். ஏன்னா இந்த மாலை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கழுத்துல தான் போடுவாங்களாம். நம்மளோட கழுத்துல 1 நிமிஷம், 2 நிமிஷம் தான் போட்டிருப்போம். அதுக்காக வந்து நமக்கு தகுந்த மாரி கோக்கக்கூடாது. ஸோ சாமிக்கு வந்து எது பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அந்த சைஸ் மட்டும் கோத்துக்கலான்ட்டுங்க, ஒரு 1 1/2 அடி என்னமோ தாங்க நான் வந்து கோத்தேன். ஏன்னா கலசத்துக்கு வந்து கரெக்ட்டா அதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டா நிக்கிற மாரி இருந்தது. ரொம்ப நீளமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு கரெக்ட்டா அந்த அளவு தாங்க கோத்தேன். நான் என்ன பண்ணேன்னா, மம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பூக்கு மேலேங்க அப்சைட் டவுனா கோத்துக்கிட்டே வந்துட்டேன். கீழ வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு குச்சி இருக்கு இல்லைங்களா? அந்த மம்ஸோட குச்சிய வந்து முடி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் மேல மேல பூ கோக்கும்போது கீழ வந்து லூஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பூக்கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா? அந்த நூல எடுத்துங்க 10 பூ மம்ஸ் கோத்ததுக்கப்புறம், டைட்டா அந்த இடத்துல வந்து நார்மலா ஒரு முடி போடுற மாரி போட்டுக்கணுங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த வாடாமல்லி கூட இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா? இத வந்து ஒரு லீஃபா இது ஃப்ளவரோங்க அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. நெறைய பூ கூட வைப்பேன். ரொம்ப அழகா இருக்கும். அது என்ன பண்ணேன்னா, ஒரு 3, 4 எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு லெஃப்ட் கையிலங்க அந்த பூவ மட்டும் பிடிச்சுக்கிட்டு, நம்ம இப்போ ஒரு நூல் புதுசா கட்டினோம் இல்லைங்களா? அந்த பூ கோக்குற நூலோட, அந்த நூல வந்துங்க அந்த பூக்கு மேல விட்டு அடியில வச்சு எடுத்துறணுங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா, பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோங்க. அடுத்த பூ வைக்கும்போது, அந்த பூவ மட்டும் நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு, எகைன் நூல வந்து பார்த்தீங்கன்னா, மேல விட்டு அடியில இழுக்கணுங்க. ஒரு பூவா அப்படி நீங்க வச்சு எடுத்துக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா, நல்ல ரவுண்ட் ஷேப்ல வந்துருங்க. ஆக்சுவலா இதையுமே கோக்கலாம். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்பு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம கோக்கும்போது என்ன ஆகும்னா, அது ரொம்ப இன்னும் இதாயிடும். பூ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு உடைஞ்சு விழுந்துருங்க. மாலை கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டைட்டா வந்து இருக்காதுங்களா, ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபாவே நின்னுக்கும். இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா கோத்துட்டே வந்தோம் அப்படின்னா, பூ வாடும்போது எல்லா பூவும் ஒண்ணா கீழ இழுத்துக்கிட்டே வந்துருங்க.
மேலே வந்து உங்களுக்கு த்ரெட்டு நல்லா தெரியும். இந்த மாதிரி நடுவில் நடுவில் வந்து மாலை கட்டுறதையும் சேர்த்து கட்டணும் அப்படின்னா பூ வந்து இழுக்கவே இழுக்காதுங்க. நம்ம எப்படி கட்டுறோமோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா விரல் சைஸுக்குங்க நல்லா நீளமாக வந்து அந்த பூ வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே வந்துட்டேங்க. அந்த வாடாமல்லியும் அந்த க்ரீன் கலர் அந்த லீஃப் மாதிரி பூ இருக்குது இல்லைங்களா, அதையும் வச்சு கட்டிக்கிட்டே வந்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுற நூலை வந்து அதில் போட்டு முடி போட்டுட்டுங்க எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காம்பெல்லாம் நீட்டிட்டு இருந்தது இல்லைங்களா, நீட்டிட்டு இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணேங்க. அந்த லீஃப் வந்து நான் கட் பண்ணல. ஏன்னா அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்களா, வேணும்னா அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணலைங்க. அதுவே பார்க்கறது சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரை பாருங்களேன், அந்த வாடாமல்லியும் க்ரீனும் எப்படி எடுத்து கொடுக்குதுன்னு. முன்னாடிலாம் ஒயிட் கலர் பூ நான் சூஸ் பண்ணவே மாட்டேங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கிற பூ தான் சூஸ் பண்ணுவேன். இப்போல்லாம் என்னவோ அந்த ஒயிட் கலரை பார்த்தா அவ்வளோ பிடிக்குதுங்க. ஏன்னா ஒயிட்டு கூட என்ன காம்பினேஷன் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குதுங்களா, பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ஏன்னா பூஜை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான். அடுத்த நாள் காலைல 5 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டாங்க. 4:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அருணா, கோகிலாங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. நைட்டு வந்து ஈவினிங் வந்து மாலை கட்டுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமானம்லாம் இருக்குது இல்லைங்களா, பூஜை சாமானம்லாம் எல்லாம் ஃபுல்லாக வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டுங்க முதல் நாள் நைட்டே அவங்க அந்த அண்ணா வந்து என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. செட் பண்ணிவிட்டு காலையில் வந்து வந்தோடனே என்ன பண்ணோன்னா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஒன்று வைக்கணும்னாங்க. சக்கரை பொங்கல் காலைல எழுந்திரிச்சு சக்கரை பொங்கல் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பூஜையில் வந்து உட்காந்துட்டோங்க. நம்ம வீட்ல வந்து சின்ன விசேஷமோ, பெரிய விசேஷமோங்க, வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க வர மாரி தான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. பூ கட்டுறதுக்கு இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிட்டோங்க. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கிட்ட கூப்பிட்டுருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிரலாம் அப்படின்ட்டுங்க, வீட்லயே வந்து பார்த்திங்கன்னா, இட்லி, அதுக்கப்புறம் மாவெல்லாம் வந்து ஒரு 3 லோடு ஆட்டி வச்சிருந்தேங்க. இட்லி செஞ்சுட்டுங்க. ஃப்ரெண்டு வந்து இட்லி செஞ்சு வீட்லயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. வெளியில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வடையும் சேமியா மட்டும் கொடுத்துக்கிட்டோம். மீதி வந்து பொங்கல்லாம் நைட் இன்ஸ்டா பாட்லேயே போட்டு வச்சிட்டாங்களா, காலைல ரெடி ஆயிடுச்சு. எடுத்து அவனில் மட்டும் போட்டு வார்ம் மோடில் போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார், பீனட் சட்னி அந்த மாதிரி எல்லாமே வந்து காலையில் தடபுடலான விருந்து தான். மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயுமே வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பூஜையோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு எப்பயுமேங்க வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு யூசுவலாகவே பூஜை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. பூஜை பண்ணுறது, சாமிக்கு வந்து நமக்கு பிடிச்சது செய்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஏதோ ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பேன். இந்த டைம் வீட்டில் வந்து பூஜை பண்ணது வந்து அவ்வளோ ஹாப்பியாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், பேசிக்கிட்டே மாலை வந்து எவ்வளோ ஹைட் வந்துருச்சுன்ட்டு. அதே ப்ரொசீஜர் தாங்க. 10 பூ மம்ஸ் வைக்கிறது, கொஞ்சம் வந்து அந்த வாடாமல்லி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த முடி போட்டுட்டு நூலை கட் பண்ணிவிட்டுங்க. எகைன் அதுக்கு மேலே ஊசி அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஊசியில் வந்து மம்ஸ் ஒரு 10 பூ கோத்துட்டுங்க, மறுபடியும் வந்து அதே மாதிரி நூல் எடுத்து கட்டிட்டு மாலை கட்டுற மாதிரி இந்த வாடாமல்லியும் அந்த க்ரீன் கலரையும் வச்சு கட்டிக்கிட்டே வந்துடணுங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வச்சுக்கலாம். நமக்கு வந்து இந்த ஹைட் கரெக்டாக இருக்கும்னு இதோட முடிவு பண்ணியாச்சுங்க. கழுத்து பாட்டுக்கிட்ட வந்து இந்த வாடாமல்லி வைக்கலிங்க, கொஞ்சம் அது குத்துற மாதிரி இருக்கும்ன்ட்டு அதை நான் வந்து வைக்கல, ஃபுல்லாக ஒயிட் தான் வச்சுருந்தேன். ஆனால் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடாமல்லியும் இந்த க்ரீன் காம்பினேஷன் வர மாதிரி வச்சுருந்தேங்க. ஏன்னா 2ம் ஜாயின் பண்ணும்போது கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் சரின்ட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி கீழே ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டுங்க, ஒரு 4 பூ கோத்துட்டு கீழே அந்த பூவை வந்து வாடாமல்லியை வச்சு நல்லா கட்டிட்டேங்க. அந்த க்ரீனும் வாடாமல்லியும் நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் சிம்பிளான மாலை தாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக பார்த்து பார்த்து செய்வோம். நமக்குன்னு வரும்போது நம்ம எப்பயுமே செய்ய மாட்டோம் பாருங்கள், அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்குன்னு வரும்போது நான் மாலையே கட்ட மாட்டேன்ட்டேங்க. மல்லிகைப்பூ வாங்கி கலசத்துக்கு மேலே போட்டுட்டு அதையே வந்து வேணால் கழுத்தில் போடுறதுனா போட்டுக்கலாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டேன். இல்லை இல்லை மாலை கட்டலாம், நீங்கள் கட்டுவீங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி தான் கட்ட வச்சாங்க. ஆனால் மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருந்தது, சிம்பிளாக இருந்தாலும். மொத்தம் 3 மாலை கட்டியிருந்தாங்க, எல்லாமே ஒரே ஹைட்டு தான். ஏன்னா கலசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கலசமும் அண்ணாவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
3 கலசம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேல தேங்காய் வச்சு, அதுக்கு மேல தான் இந்த மாலைய போடணும். மாலைய வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட் ஃபிட்டா தாங்க இருந்தது. மாலை வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து நான் கட்டவே இல்லைங்க. அண்ணா வந்து மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு போடும்போது என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட் கட்டிக்கிட்டோன்ட்டு மேல மட்டும் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டேன். காலையில வந்து கட்டிட்டுங்க, பூஜைலாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் போட்டோம். போட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, "மாலையோட ஹைட் கம்மியா இருக்கு. கொஞ்சம் பெருசா கட்டியிருக்கலாமே" அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து ஓகேவா தாங்க இருந்தது. சாமிக்கு வந்து திருப்தியா போட்டுட்டு, ரொம்ப குட்டி மாலையா கன்னத்துல போட்டா கூட சந்தோஷம் தான். ஸோ அந்த அளவுக்கு ஹேப்பியா தான் இருந்தது. இங்க பாருங்க மாலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த மம்ஸ் ஆகட்டும், இந்த வாடாமல்லி ஆகட்டுங்க, பூ வந்து சீக்கிரம் வாடவே வாடாது. நல்லா தாங்குங்க. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னா, ஒண்ணு கிளிங் ராப்ப வந்து போட்டு ரோல் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜில வந்து ஃப்ரண்ட்ல வைக்க மாரி வைக்கணுங்க. பின்னாடி வைக்கக்கூடாது. இல்ல அப்படின்னா பேப்பர் டவல் இருக்கு இல்லைங்களா? பேப்பர் டவல வந்து நல்லா தண்ணீல நனச்சிட்டு, அத நல்லா புழிஞ்சிட்டுங்க, அத கூட மேல போட்டு ஒரு அலுமினியம் ட்ரேவ வச்சு வச்சீங்கனாலும் பூ வந்து ரொம்ப நல்லா தாங்குங்க. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்ல எப்படி பண்ணாலும் தாங்குங்க. நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்த நாளைக்கு மொத நாளே இந்த மாரி பண்ணி வச்சுட்டேங்க. இங்க பாருங்க கலசத்துக்கு மேல போடவும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க. ஒரு டேபிள் போட்டு மேல கிளாத் போட்டுட்டுங்க, சாமி படம் எல்லாமே வச்சுட்டு, கரெக்ட்டா டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட டைரக்ஷன்லேயே வச்சுட்டு, நாங்க வந்து பூஜை வந்து நல்லபடியா பண்ணியாச்சுங்க. இவங்கலாம் தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த மாலை வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க.